நம்ம பார்க்குறது தான் நைட் வியூ ஆஃப் திஸ் ஹோட்டல். ஸோ செக்யூரிட்டி இங்கே 24 ஹவர்ஸுமே இருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெல் லிட் பிளேஸ். நைட் வந்து எல்லா இடமே வந்து இட்ஸ் வெல் லைட்டட். அதனால் வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக நடந்து வரலாம் உள்ள. அண்ட் எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து ஆக்சசிபிலிட்டி அங்கங்கே அப்படியே இருக்குது. பார்க்கலாம், எல்லா இடமே இங்கே வெளிச்சமாக தான் இருக்குது. ஒரு டார்க் பிளேஸ் அப்படிங்கிறது எங்கேயும் பெருசாக கிடையாது. பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் நைட்டும் பார்க்கலாம், இந்த மாதிரி பார்க் ஏரியாவில் வந்து கொஞ்சம் எல்லாம் காமனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா ரூம்ஸ்க்குமே இந்த பால்கனி இருக்குது. பால்கனிலேருந்தும் தே கேன் என்ஜாய் சிட்டிங் அண்ட் ஸ்பெண்டிங் சம் டைம் டுகெதர். ரிசப்ஷன் ஏரியாவுமே நல்ல வெல் லைட்டடாக தான் வச்சுருக்காங்க. ஸோ 24 ஹவர்ஸ் அங்கே நமக்கு செக்இன் உண்டு. ரிசப்ஷன்லேயும் 24 ஹவர்ஸ் பீப்புள் ஆர் அவைலபிள். அண்ட் இந்த ஏரியா வந்து மார்னிங்கோட நைட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த சாண்ட்லியர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. நம்ம உள்ளே வந்து இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம். அங்கே வந்து பார்க்கலாம், நம்ம கேரம் போர்ட்ஸில் போய் விளையாடுறாங்க. செஸ் விளையாடலாம். செஸ் கேட்டால் செஸ் போர்ட் அண்ட் காயின் எடுத்து கொடுக்குறாங்க. ரிசப்ஷன்லேருந்து இந்த சைட் போனால் நமக்கு எந்தெந்த ரூம் எந்தெந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து டிடி ரூம், டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு. வந்து ஸ்னூக்கர் ரூம், ஸ்னூக்கர் கேம் விளையாடினா இங்கே விளையாடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பா இருக்குது. அண்ட் நேச்சுரல் மசாஜ் அண்ட் ஆயுர்வேதிக் சென்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து வேணால் என்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் போர்ட் ரூம் அங்கே வச்சுருக்காங்க. இட்ஸ் ஃபார் மீட்டிங் அண்ட் அதர் பர்பஸ். ஸோ நம்ம ரூமில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அண்டு இதுதான் ஓவரால் போர்ட் ரூமோட வியூ. மேபி ஒரு மீட்டிங் இருக்கும்போது அரேஞ்ச் பண்ணுவாங்க போல். இப்போது ரூமில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் அண்ட் அதர் ரூம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து டின்னர் லன்ச் ரெண்டும் நம்ம பேமெண்ட் பேசிஸ். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இங்கே எல்லாமே பஃபே சிஸ்டம் தான் நமக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது க்ளோசிங் டைம் நம்ம இப்போ வந்திருக்கிறது. அதனால் ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி க்ளோஸ்ட். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இட் வில் பி ரேப்ட் அப். ஸோ வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா நிறையாவே ஐட்டம்ஸ் இருக்குது நமக்கு. வி ஹேவ் நூடுல்ஸ், தென் சப்பாத்தி, பட்டர் நான், பிளெயின் ரைஸ் எல்லாமே நல்ல சூடாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே, இதுவும் நார்த் இண்டியன் ஐட்டம்ஸ் தான். தால் தடுக்கா, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் வெஜ் பியாஸா, கோபி மஞ்சூரியன், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. அப்புறம் இது வந்து நான்வெஜ் செக்ஷன். அப்புறம் டெசர்ட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் கேரமல் ஒன்று இருக்குது, மூஸ் சாக்கோ, இது வேனிலா மூஸா மாதிரி ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம், வேனிலா ஃப்ளேவர் வித் கட் ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். அண்டு ஸோ ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து சாலட்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, விச் இஸ் ஈக்குவலண்ட்லி குட். ஸோ ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்லாம் இங்கே. பட் ரேட் வந்து சீம்ஸ் டு பி 720 ப்ளஸ் டேக்ஸ் போல். அது கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குது. அப்படிங்க ரொம்ப காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணால் நம்மளுக்கு வெளில வந்தாலே எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது 5-10 மீட்டர்ஸில். நம்ம அங்கேயும் வந்து we can have பார்சல்ஸும் வாங்கிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் பார் ரூம். ஸோ பார் ஃபெசிலிட்டி வேணுங்கிறவங்க இங்கே அவைல் பண்ணிக்கலாம். இப்போ ரூம்ஸ்க்கு போகிற வழி இப்படி தான். நைட்டு ஃபுல்லாகவே வந்து வெளிச்சமாக இருக்குது. மார்னிங் சொன்ன மாதிரி தான் இங்கே நிறையா ரூம்ஸ் இருக்குது. சூட் ரூம்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ், எக்கனாமி ரூம், டீலக்ஸ் ரூம்னு எக்கச்சக்க ரூம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் க்ளோஸ் டு சம் 70 odd ரூம்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கி எல்லாமே சோல்ட் அவுட் பிகாஸ் இட்ஸ் அ பீக் வெக்கேஷன் டைம். என்ன சொல்ல வருது, ஒரு சைலண்ட்டான பிளேஸ் வித்தின் சிட்டி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளில வந்தோடனே மார்க்கெட் இருக்குது நமக்கு.
மாட்டுப்பட்டி ரோடு அதுக்கிட்ட அந்த மார்க்கெட் சைடு ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் ஏரியா. அதுவும் பீங் அ ஃபுல் மூன் டே எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த லொக்கேஷனோட அட்மாஸ்ஃபியர். இட்ஸ் குவைட் செரீன் அண்ட் பிரிஸ்டீன் அப்படின்னே சொல்லலாம். ஹவ் ஏர்லி மார்னிங் சம்மர் ஏர்லி மார்னிங் இஸ் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.